லாட்ரி மாற்றினுடைய லீமா ரோஸ் அவர்களது பணத்திற்காக விலை போய் விட்டார். டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரி வந்து நிற்கும். அப்போ ஏடிஎம்கே எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடும். காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் வளருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தாவேக்கா வளர்த்து விட்டால் தான், மற்றபடி காங்கிரஸ் வளருவதற்கு வாய்ப்பு இல்லை. விஜயை நேரடி அரசியலில் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடுவாங்க, நேரடியாக கேள்வி கேட்பாங்க. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்கள் கடந்த காலங்களில் எடப்பாடியை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு அவரை போய் நேரில் பார்த்துருக்கீங்க. கட்சி ஒருங்கிணைப்பு ரிலேட்டடாக பேசுனீங்களா, இல்லை என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகளுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தீங்க? நான் வந்து எம்ஜிஆர் காலத்து தொண்டன். ஓகே. எம்ஜிஆர் இருக்கும்போது நான் அதிமுகவில் சின்ன பிள்ளைகள் படிக்கிற காலத்துலேருந்து இருந்திருக்கேன். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா கூடயும் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ கட்சி உடைந்து விடக்கூடாது என்பதில் எனக்கு நான் ரொம்ப கவனம். அந்த காலத்தில் நான் எடப்பாடியை கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு காரணம் பிஜேபிகிட்ட அடகு வைத்து விட்டார் என்பது தான் நம்மளுக்கு. இப்போ பிஜேபிகிட்ட அடகு வைக்காமல் இருந்திருந்தா இதை விட அதிகமான வெற்றி இப்போ கிடச்சிருக்கும் ஒன்று. அப்போ எதுக்க வேண்டிய நேரத்தில் யாரை எதுக்கணுன்ற முடிவு எடுக்காமல் பிஜேபிகிட்ட போய் இவங்க போய் விழுந்ததுனால தான் இவருக்கு இவ்வளோ மிகப்பெரிய தோல்வி, 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதுக்கு காரணம். இந்த சூழல்லையும் கட்சி உடைஞ்சிடக்கூடாது, இப்போ பிரிந்து போய் நிற்கிறவர்களை ஒன்றாகணும், ஒன்றாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எனது கருத்துக்களை ஓகே இன்றைக்கி இருக்கக்கூடிய லீகல் சட்டப்பூர்வமான வாய்ப்பு என்னென்ன இருக்குது, சட்டசபையில் எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, வேலை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவர் என்ன செஞ்சால் கட்சியை காப்பாற்றலாம் என்று எனது கருத்துக்களை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓகே. கட்சி ஒன்றாகணும், கட்சி வந்து அழிந்து விடக்கூடாது, அதிமுக என்ற கட்சி அழிந்து விடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ரிசீவ் பண்ணார், நல்லா ரிசீவ் பண்ணார், பேசினார். அவருடைய எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையோட இருக்கார். அவரால் கட்சியை வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அவர் நம்பிக்கையோட தான் இருக்கார். அவர் நம்பிக்கையோட தான் இருக்கார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்களை ஈர்க்கும் என்பது நம்மளுக்கு போன வந்து இல்லை. ஏன்னா முந்தின காலங்களில் அவர் வந்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்கிறது, இல்லை பதவியை பறிக்கிறதுங்கிற செயல்பாடு பண்ணார். இப்போ இந்த 25 பேரையுமே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதோ அரவணைக்கிறதோ இல்லாமல் மறுபடியும் பதவியை விட்டு தூக்குறதுங்கிறது சரியான ஒரு சொல்யூஷனாக இருக்குமா? அதனால தான் அது வந்து எப்படின்னா, அவர் வந்து இவர்களை அனைவரையுமே கூப்பிட்டு பேசி, இந்த அமைச்சர்கள் அனைவருமே கூப்பிட்டு பேசி இவர்களது கோரிக்கை என்னன்னு கேட்டு தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து எம்ஜிஆர் கொடுத்த உயில்படி தொண்டர்களால் பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு படவுக்கான மீண்டும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி, ஏன்னா இப்போ இவர் வந்து அந்த பைலாவை திருத்திட்டாங்க. ஓகே. 10 மாவட்ட செயலாளர்கள் சொன்னால் தான் வர முடியும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்போ யார் வேணாலும் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவங்க கூட கண்டஸ்ட் பண்ணலான்றதான் எம்ஜிஆர் கொடுத்த உயில். அப்போ பைலா, இப்போ எம்ஜிஆர் கொடுத்த பைலா படி நடத்தி இப்போ பிரிந்து நிற்கக்கூடிய 25 அமைச்சர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் வந்து, ஏன்னா இப்போ இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி தெரிஞ்ச ஒரே ஃபேஸு எடப்பாடி பழனிசாமி. இப்போ வேலுமணினா அந்த கோயம்புத்தூர் மாவட்டம் தெரியும், சிவி சண்முகமாக கடலூர்லாம் தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சிருக்கார். இப்போ வந்து எம்ஜிஆர் உயில்படி தேர்தல் நடத்தினா அதிமுக மீண்டும் பிழைக்கும், அதிமுக மீண்டும் பிழைக்கும், அதிமுக மீண்டும் உயிர்த்தலும், அதிமுக மீண்டும் வல்லமை பெறும். இதுதான் நான் வந்து இதை அவர் செய்யணும் எடப்பாடி பழனிசாமி அவர். ஆனால் செய்வாரான்னு தெரியல. அவர் வந்து நான் செய்கிறது சரின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அது செஞ்சால் நல்லது அப்படின்றது நம்மளுடைய சஜஷன். அப்போ அதை செஞ்சுட்டா இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த அமைச்சர்கள்லாம் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் விலை போய் விட்டார்கள் என்று நினைக்கிறார். அப்போ அவர்களை வைத்து கொண்டு இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டார்.
அவர் அதிமுகவை புதிதாக கட்டமைக்க வேண்டும் என்ற நினைப்பு அவருக்கு இருக்கிறது. அப்போ எப்படினாலும் இவர்கள் இழப்பு வந்து ஒரு இழப்பு தானே. இல்ல அதான் கேட்குறேன். இந்த 25 பேரும் சாதாரண நபர்கள் இல்லை, எடப்பாடிக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர்கள். அவர்களை நீக்கிறதுங்கிறது கட்சியை பெருசால டேமேஜ் பண்ணும். அவர்கள் பண்ண ஒரே தப்பு என்னன்னா, கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பொதுக்குழு கூட்டுங்கன்ற போர்க்கொடி தூக்கி இல்லை அவரோட விவாதம் பண்ணி ஒரு கலந்துரையாடலுக்கு உருவாக்கியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இவர்கள் ஃப்ளோர் ஆஃப் த அசம்பிளியில் போய் எதிர்த்து நின்று தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கும் போதும் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க என்னது பதவிக்காகவும் பணத்திற்காகவும் விலை போய் விட்டார்கள். லாட்ரி மார்ட்டினுடைய லீமா ரோஸ் அவர்களது பணத்திற்காக விலை போய் விட்டார் என்ற குற்றச்சாட்டை ஆதிராஜாராம் வைக்கிறார். அப்போ இவர்கள் வந்து அந்த எண்ணம் வந்து மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் வந்துருச்சுன்னா இவங்களால வந்து அது வந்து அட்வான்டேஜாக எடப்பாடி பார்க்குறார். இவர்களை நீக்கினது இனிமேல் இவர்களை சேர்ப்பது அவசியம் இல்லை, இவர்கள் மேலே கெட்ட பேர் வந்துருச்சு, பதவிக்காக பணத்திற்காக அதிமுக காட்டி கொடுப்பவர்கள் என்ற கெட்ட பேர் வந்துருச்சு, எனவே இவர்களை சேர்த்து இனிமேல் பிரோஜனம் இல்லை, நம்ம புதுசாக கட்டமைப்போம் அப்படின்னு நினைக்கிறார் அவர். அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து அது அவரை பொறுத்த வரைக்கும் ரைட்டு. ஆனால் அனைவரையும் ஒருங்கிணைந்து செல்லாமல் இது வந்து இதை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை கிடைக்குமா? நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற மாதிரி வந்து நிற்கும். அப்போ ஏடிஎம்கே எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடும். ஏன்னா இந்த 25 பேரும் டிவிகேல போய் அமைச்சர் பதவி வாங்கிட்டாங்கன்னா இந்த 25 பேருக்கு கரைஞ்சி போவாங்க. அதில் பாதி பேருக்கு திரும்பவும் பதவி கிடைக்காது. அதில் 5-6 பேர் வந்து டிவிகேல சேர வேண்டிய சூழல் ஏற்படும். டிவிகே தனி உறுப்பாகவும் அங்கீகரிக்க முடியாது. அப்போ டிவிகேல ரிசைன் பண்ணிவிட்டு டிவிகேல ஒரு உறுப்பினராக போய் ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னால் போய் உட்காரணும். புஷி ஆனந்த் ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னால் போய் 10ஓட போகிறோன்னா 10ஓட இது ஒன்றா போய் உட்காரணும். அப்போ இவர்களுக்கு என்ன அது, இவர்களுக்கு என்று அவர்கள் தங்கள் இப்போ செங்கோட்டையன் எப்படி தனது செல்வாக்கை இழந்து செங்கோட்டையன் எப்படி வந்து இன்னைக்கு 4வது இடத்துல 5வது இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து they lose the credibility போயிடும். ஆனா அவங்க தற்காலிக பலனை தான் எதிர்பார்த்து போறாங்க. தற்காலிக பலன் தான் இது. வந்து இந்த கவர்மெண்ட்டு 5 வருஷம் ஓடுமா, இல்லை 2 வருஷம் ஓடுமா, இல்லை 2029 வரைக்கும் தான் ஓடுமா, 1 நேஷன் 1 எலெக்ஷன் வர்ற வரைக்கும் தான் நிற்குமா என்று தெரியாமல் இவர்கள் வந்து எடுத்த தவறான முடிவுனால இன்னைக்கு வந்து அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக பார்க்குறாரு. கட்சியை பில்டப் பண்ணுமான்னு அவர் கட்சி நம்ம கண்ட்ரோல்ல இருக்குங்கிறாங்கல்ல, அந்த ஆங்கிள் இருக்காரு. அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு வட்டார அளவிலோ இல்லை ஒரு ஏடிஎம்கேலையோ டிஎம்கேலையோ சீட்டு கேட்டு பெறக்கூடிய நிலைமைக்கு அந்த கட்சி சுருங்கிட்டே போயிருமா ஏடிஎம்கே? ஆமாம், அது வந்து போகக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் வந்து ஆனால் எடப்பாடியும் ஏஜ் ஃபேக்டர் இருக்கு, ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. இப்போ ஃப்ரெஷ் பிளட்டை நீங்கள் உள்ளே கொண்டாடலை அப்படின்னா வந்து அம்மா இருக்கும் போதும் வந்து இளம்பெண்கள் பாசறை இளைஞர் அணி எல்லாம் கொண்டாந்தாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது இளைஞர் அணி இருந்தது, எம்ஜிஆர் மன்றம் இருந்தது. இப்போ அதெல்லாம் நீர்த்து போய்விட்டது. அப்போ வந்து இதை ஃப்ரெஷ்ஷாக கட்டமைப்புக்குரிய ஒரு லீடர்ஷிப் இவர் மேலே இருக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இவரால் வந்து வெற்றி பெற முடியவில்லை, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனாலும் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி 1,34,00,000 வாக்கு வாங்கியிருக்காரு. 1,55,00,000 வாக்கு டிஎம்கே, 1,75,00,000 வாக்கு டிவிகே. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு தான் போகும். அப்போ எடப்பாடி இப்போ என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டிவிகேயை எதிர்த்து அரசியல் பண்ணால் தான் நம்ம கட்சியை வளர்க்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ அதில் வந்து இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களை நாம் ஒதுக்கி விட்டே செய்யலான்ற எண்ணத்துக்கு அவர் இருக்கார். இவர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். சார், இப்போ அதிமுக கதை இந்த மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் டிஎம்கேவும் வந்து விஜயை வந்து வருங்காலங்களில் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்களும்? இல்லை, அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. அவங்க வந்து இனிமேல் வந்து அவர்கள் வந்து விஜயை நேரடி அரசியலில் நேரடியாக தாக்குதலில் ஈடுபடுவாங்க, நேரடியாக கேள்வி கேட்பாங்க, நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய சூழலுக்கு உருவாக்குவாங்க. அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதெல்லாம் அவங்க வந்து விட்டுட்டாங்க. அதை வந்து இனிமேல் வந்து ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக இருப்பதனால அது அவர்கள் வந்து அதில் தெளிவாக இருக்காங்க. திமுக தன்னை தகவமைத்து கொண்டு களத்தில் இறங்கி அரசியல் செய்யும்
என்று தான் நான் கருதுகிறேன். இல்ல இப்ப டிஎம்கேவோட பவர் அப்படிங்கிறது எப்பவுமே அவங்களோட அலைன்ஸ் பார்ட்டி நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஸ்ட்ரீட்ல இறங்கி போராட்டம் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கிறதுனால டிஎம்கே வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாலும் ஒரு ரிலவெண்டா இருக்கும். ஆனா இப்போ வந்து அவங்களோட அலைன்ஸ் எல்லாம் இப்ப காங்கிரஸ் மொத்தமா போயிட்டாங்க, மத்த அலைன்ஸ் பார்ட்டிஸும் டிவிகேக்கும் கொஞ்சம் ஃபேவரா இங்கேயும் அங்கேயுமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால டிஎம்கேவால அந்த அக்ரெசிவான ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு டிஎம்கே எதிர்த்து அரசியல் பண்றதுக்கு அலையன்ஸ் பார்ட்டி வேணும்னு தேவையில்லையே, ஓட்டுக்கு தானே அலையன்ஸ் பார்ட்டி வேணும். ஓகே அதனால அரசியல் பண்றதை திமுக தனித்தே செய்யும். ஓகே அவர்கள் வந்து அவர்களது உத்தரவு அவர்களது அங்கே அப்ரூவலோட தானே விசிகே கம்யூனிஸ்ட் ஐஎம் எல்லாம் போயிருக்காங்க. ஓகே அதுவும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அவர்கள் எப்பயுமே திமுக கூட்டணியில் தொடர்வேன் என்று சொல்லியிருக்காங்க. அதனால வந்து காங்கிரஸ் மட்டும்தான் முதுகில் ஊத்திரி போயிருக்கு. காங்கிரஸ் இனிமேல் தமிழ்நாட்டில் வளருவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தாவேக்கா வளர்த்து விட்டா தான், மற்றபடி காங்கிரஸ் வளருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த காங்கிரஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராகுல் காந்தி தான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் இருந்த திமுகவோட கூட்டணியை பிடிக்காம வேலை பார்த்துருக்கார், செயல்பட்டிருக்கார். இப்போ ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள் காங்கிரஸை ஒரு வேளை சேர்ந்திருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாலே கழட்டி விட்டுருந்தாருன்னா இந்த அளவுக்கு தாவேக்கா ஜெயிச்சிருக்கோன்னே தெரியாது. இல்ல கூடுதலா தானே சார் ஜெயிச்சிருக்க முடியும். ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அமித்ஷா ஜெயிக்க விட்டுருக்க மாட்டார். ஓகே அவங்க காங்கிரஸ் சேர்ந்திருந்தா ஜெயிக்க விட்டுருக்க மாட்டார். ஓகே இவரு அங்க தங்கள் பக்கம் வருவார்கள் என்று நினைத்தாரு. இவர்கள் வந்து டிவிகேவை எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அதாவது அண்டர் எஸ்டிமேட்னா எல்லாருமே அவர்களுக்கு ஒரு 4-5% அவருடைய வாக்கு, ஓகே ஒரிஜினல் வாக்கு 5%. சரி, எல்லா மக்கள்லாம் ஓட்டு போட்டால் ஒரு 8% நினைச்சோம். மக்கள் எல்லாரையும் வந்து அதாவது குழந்தைங்கள வசியம் பண்ணுறது, அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பல்வேறு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சில பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இப்படிலாம் எல்லாம் இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸினுடைய டார்கெட் எல்லாம் இவர்கள் வந்து எஸ்இஓ மூலமாக கையில் எடுத்து அந்த டார்கெட் குரூப்பில் வந்து டெய்லி 150 வீடியோ விஜய்க்கு ஆதரவாக போட்டு, விஜய் வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் விஜய்க்கே தெரியாததெல்லாம் போட்டு சினிமா பிம்பத்தை வந்து கட்டமைத்து அவர்களை நம்ப வைத்து, அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதன் மூலமாக அவர்களது பெற்றோர்களை இதில் கொண்டு வந்து சின்ன குழந்தைங்களை மூலம் வந்து மெஸ்மரைஸ் பண்ணி சின்ன குழந்தைங்களை வந்து, அதாவது எல்லாமே விளம்பரம் தானே. இப்போ விளம்பரத்திற்கு அடிமையாக இருக்க தான் பெரும்பாலான மக்கள். விளம்பரம் பண்ணக்கூடிய பொருட்களை பார்க்கக்கூடியவர்கள், இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த விளம்பரத்துக்கு அடிமையாகி அதன் மூலமாக சின்ன குழந்தைங்க அப்பா தாத்தா பாட்டி அம்மா அப்பா இப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி கிரவுண்ட் லெவலில் சில விலைவாசி ஏற்றம், கரண்ட் பில்லு ஏற்றம், அப்புறம் வந்து சில சொத்து வரி உயர்வு, சில ஊழல் வந்து கிரவுண்ட் லெவலில் ஊழல், அதாவது அரசு அலுவலகங்கள், போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி வரக்கூடிய எரிச்சல்களை எல்லாம் வந்து இவர்கள் அட்வான்டேஜாக பண்ணி அதை அறுவடை பண்ணி அவங்க வந்து ஒரு 20% வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் ஒரு 15% வாக்கு வந்து இவிஎம் மூலமாக மாற்றப்பட்டது. அதை செய்து இவிஎம் நீங்கள் எண்ணி, நான் என்ன குற்றச்சாட்டு டைரெக்டாக சொல்கிறேன், நீ என்ன சொல்லுங்க. இல்லை சார், ஆனால் இப்போ ரூலிங் பார்ட்டியான டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அதை எதுவுமே பண்ணல. அவங்களுக்கு அது மேலே இவ்வளோ பெரிய சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக அதை ரைஸ் பண்ணியிருப்பாங்க தானே. இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் வந்து 5 பேர் தான், 5 பாக்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க. அது 100% என்ன வைக்கணும். அப்போ தான் சரி. அதில் நீங்கள் வந்து விவிபேட் இருக்குது, ஸ்லிப் வருது, அந்த ஸ்லிப்பு 100% என்றதில் என்ன பிரச்சனை? இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏன் அதை என்ன மாட்டான்? நான் கேள்வி என்னது, ஏன் அதை என்ன மாட்டான்? அப்போ எங்கே ஃப்ராடு அங்கே தானே நடக்குது. சரி, ஃப்ராடு இல்லைல்ல, எண்ணி அனுப்பிச்சு பண்ணிடு, அதை எண்ணி அனௌன்ஸ் பண்ணிடு. நீ எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராடு இல்லை, நாங்கள்லாம் பொய் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அதானே. நான், ஐயநாதன், பாலச்சந்திரன், தேவசகாயம் எல்லாரும் பொய் குற்றச்சாட்டு சொல்கிறோம். அவதூறு பரப்பணும்னு வைங்க, நீ எண்ணி அனௌன்ஸ் பண்ணிட வேண்டியதானே. அது உனக்கு என்ன பிரச்சனை? ஸ்லிப் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்லிப் இருக்குது.
அதையும் என்ன இவிஎம் என்ன 2 ரிசல்ட்டு ஒன்று தான் காமி முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போ நீங்க எல்லாம் இப்போ ஒரு தனி ஒரு ஆக்டிவிஸ்டா இருந்து இந்த குற்றச்சாட்டை இது பண்றீங்க. இப்போ காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ ஒரு முக்கியமான அரசியல் கட்சிகள் அதை பெருசா எடுக்கும்போது தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, போன வட்டம் நம்ம ஜெயிச்சோம் எப்படி ஜெயிச்சோம்னு நினைக்கிறாங்க. பிஜேபி இது கூட தெரியாம இருக்காங்களா? பிஜேபி எப்போ மேனிப்புலேட் பண்ணணும், என்னைக்கு எப்படி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும். அப்போ பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி மேனிப்புலேட் பண்ணால் எல்லாரும் நம்பிடுவீங்க. இப்போ கிரியேட் பண்ணாங்களா இல்லையா? விஜய்க்கு வந்து கூட்டம் வருது, விஜய்க்கு வந்து ஜெயிச்சிருவாரு. ஆனா ரியலாவே கூட்டம் வரதானே சார் செஞ்சது. நம்மளே நிறைய ரியலா எப்படி கூட்டம் வந்துச்சு? தூத்துக்குடியில் வந்து கூட்டமா 150 பஸ் 200 பஸ்ஸில் கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. இல்ல ஆனா அவர் சென்னையில எல்லாம் சுத்தும் போது சென்னை ஃபுல்லா சென்னையில் என்ன அவ்வளோ கூட்டம் இருந்துச்சா? இல்ல நிறைய இந்த ஈசிஆர் ரூட்ல எல்லாம் பயங்கரமான கிரௌட்ஸ். ஆமாங்க, சென்னை வேற என்ன இருக்கு, எல்லா லெவலில் இருக்கான். படித்தவன்லாம் வந்து இந்த சினிமா நடிகர் பின்னால் போகிறதுக்கு ரெடியாக இருக்கான். அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி. இது ஒரு கூட்டம்னு நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? பைக்கில் சொன்னீங்கன்னா சினிமாக்காரன் பிளாஸ்ட் அடிக்கிறான். எது நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? பேப்பர் பிளாஸ்ட் மக்களாக வாங்கிட்டு வந்து பேப்பரை தூக்குனாங்களா? ஏங்க நீங்கள் வேறு சினிமாக்காரன்ட்ட சொன்னால் பேப்பர் வந்து பிளாஸ்ட் அடிச்சுட்டு போகிறான். ஒரு பிளாஸ்ட்டுக்கு 6000 ரூபா. இப்போ யார் கொடுத்தது இந்த பணம்லாம்? அவங்க அப்போ வெளில ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் வெளில ஆர்கனைஸ்டுங்க. ஒரு சைடு இன்ஸ்டாகிராமு, இன்ஃப்ளூயன்சர்ஸு, யூடியூப்பு, சோசியல் மீடியா, அதில் வந்து பாட்டுக்கு அடிமை நம்ம ஆளுங்க. பாட்டுக்கும் டான்ஸுக்கும் இதுக்கு அடிமை. பாட்டு போட்டு அவங்கள வந்து வைப் ஏற்றி ஒரு சைடு டெம்பரை ஏற்றி வச்சுறது, இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி சினிமாத்தனமான விஷயங்களை காமிச்சு ஒரு கூட்டம் இருக்க மாதிரி காமிக்கிறது, இன்னொரு சைடு பைக்குக்காரனை வர சொல்கிறது, கூடையே ஓட்டுறது. சரி, இப்போ போயிட்டு வர்றாருல பட்டினப்பாக்கத்துக்கு, எத்தனை பைக் போகிறது பக்கத்தில் கூட சொல்லுங்கள்? இப்போ போகிறாருல, முதலமைச்சர் ஆகிட்டார்ல, இப்போ எத்தனை பைக் போகுது டெய்லி? ஏன் போகல சொல்லுங்கள்? இதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பிளான்டா ஆர்கனைஸ் பண்ணி, அப்போனா பிளான்ட் ஆர்கனைஸ்டு. அப்போ நீங்கள் இதை போய் இப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தான் மக்களை வந்து மக்கள் வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணது அதுதான். இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, எல்லாருக்கும் நம்ம சாஞ்சிற பக்கம் சாயிற செம்மறி ஆடைகள் தானே இந்த மாதிரி. இந்த மக்களுக்கு என்ன இப்போ நான் பர்சனலா என் தரப்புல நிறைய பேர் விசாரிக்கும் போதே நிறைய பெண்கள் இல்ல ஈவன் அபோவ் 40 உள்ள ஆண்கள் பெண்கள் இருவருமே வந்து லாஸ்ட் டைம் ஏடிஎம்கேக்கோ டிஎம்கேக்கோ ஓட்டு போட்ட நிறைய பேர் விஜய்க்கு போட்டேன்னு சொல்றதை கேட்க முடியும். அது உண்மைதான், அதுதான் சொல்றேன் நான். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த அப்படி போட்டவர்கள் 20% இருக்கும். 35%க்கு போயிருக்காது. 15% எப்படி ஏன் 108 பேருக்கு வந்துச்சு? நான் கேட்குறேன். அலையடிச்சில அப்போ 130 அடையாளம் அட்லீஸ்ட். எம்ஜிஆர் ஜெயிச்சாரா இல்லையா? 130 ஜெயிச்சாரா இல்லையா? 33% தானே வாங்கினாரு. 30% வாங்கினா வாங்கி ஜெயிச்சாரு. அவர் எப்படி 130 ஜெயிச்சாரு? அவர் எப்படி பாண்டிச்சேரியும் சேர்த்து ஜெயிச்சாரு? அதுக்கு பேர் தாங்க அலை. இதுக்கு பேர் அலை கிடையாது. இது வந்து உருவாக்கப்பட்ட இவிஎம் விலை. புரிஞ்சுக்கிறீங்களா? அதனால வந்து இது நம்பாம போங்க. திமுக அதிமுக நம்பினீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விவிபேட்டை சிலிப்பு கொண்டாடுன்னு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுங்க. அது இல்லைன்னா பிஜேபி யாரை கொண்டாட நினைக்கிறாங்களோ அவங்க தொடர்ந்து வருவாங்க. பிஜேபி கடைசியில் பெரிய அரசியல் கட்சிகள் இந்த இவிஎம் விஷயத்துல இன்னும் கூடுதலா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத நீங்க கூடுதலாக கவனம் செலுத்தல. விவிபேட்டு ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் அறிக்கை வைக்கிறோம். அது வந்து எலெக்ஷன் கமிஷன் பண்ண மாட்டான். அவனை பண்ண வைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கணும். வழக்கு தொடுத்தா எலெக்ஷன் கமிஷன் இவங்ககிட்ட ஏமாத்துறான், என்றதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி ஏமாத்துறான். வேற எந்த காரணமும் இல்லை. அப்போ என்ன, மக்கள் போராட்டம் தான் ஒன்று. மக்கள் போராட்டத்தின் மூலமாக இண்டிகோ ஒரு நாள் போராட்டம் பண்ணான். ஒட்டுமொத்தமாக வாபஸ் வாங்கினாரு இல்லையா மோடி? ஒரு ட்ரக் டிரைவர்ஸு அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு உத்தரவு போட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. எல்லாரும் கொண்டாந்து ட்ரக்கு லாரி எல்லாத்தையும் ரோட்டில் நிறுத்திட்டு போயிட்டான். ஒரே நாள் சாயந்தரத்துக்குள்ளே வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? விவசாயிகள் தான் ஒரு வருஷம் போராடி 700 பேர் செத்தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அது மாதிரி வந்து ஒரு ஆல் இந்தியா லெவலில் ஒரு போராட்டத்தை நடத்தணும். இது காங்கிரஸ் இனிமேல் டேக்கப் ஆகாது. காங்கிரஸ் பேசாமல் கலைச்சி விட்டு பிஜேபியில் சேர்ந்தா கூட அட்லீஸ்ட் அவருக்கு துணை பிரதமர் பதவியாவது கிடைக்கும். யார்? ராகுல் காந்திக்கு. இனிமேல் டேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேறு எதிர்கட்சிகளை வச்சு தான் இனிமேல் ஆர்கனைஸ் பண்ணணும். அப்போ அப்படி பண்ணி ஒரு மக்கள் சக்தியை திரட்டி சுப்ரீம் கோர்ட்டை வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டு எண்ணெய் வச்சாதான்
இனிமேல் வந்து நம்ம ஓட்டு போடுறதுல அர்த்தம் இல்லைன்னா ஓட்டு போடுறதுல அர்த்தம் இல்லை. பேசாமல் ஓட்டு போடுறதுக்கு பதிலாக பேசாமல் வீட்டில் இருந்து தூங்கலாம். யார் வேணாலும் ஆண்டு போங்கடா. ராம வேண்டான்னா ராமனை வேண்டான்னா என்ன பண்ண போகுது? இப்போ நம்ம ஊரில் ஓட்டு போட்டாங்கல்ல, அது மாதிரி வந்து என்ன வேணாலும் ஓட்டு போடுங்க. ஓகே, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ பணமே கொடுக்க தேவையில்லைன்னு இப்போ ரீல்ஸ் போடுறான். நீ 2500 கொடுக்க வேணாம், நீ சிலிண்டர் கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணான்னு ரீல்ஸ் போடுறான். சார் எனக்கு இப்போ அதான் கொஸ்டின். இப்போ இது வரைக்கும் டிஎம்கேக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் இருந்துச்சு. இப்போ எதிர்கட்சியா இருக்கிறவங்களும் அக்ரெசிவா ஃபீல்டில் போய் எதிர்த்தாங்க, எது இஷ்யூவோ அதை பேசி அவங்க அரசியல் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த டிவிகே ட்ரெண்டுங்கிறது வந்து இன்ஸ்டால ஏதோ ஒரு பொய்யா 4 விஷயத்த போட்டா அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. போதுமே, உண்மையை நம்புறதுக்கு தயாரா இல்லை. இந்த சவாலான விஷயத்த டிஎம்கேவால சமாளிக்க முடியுமா? எதுக்கு சமாளிக்கணும்? நீ வேலை செவனேன்னு வீட்டில் உட்காருங்க, மக்கள் பார்த்துக்கிட்டோம். மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. டிவிக்கே சொல்கிறதெல்லாம் நாங்கள் எதிர்த்து பேசணும்னு அவசியம் இருக்குது. டிவிக்கே சொல்கிறதான் நம்புகிறாங்க. அவங்க எந்த பொய் சொன்னாலும் நம்புறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க, பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ எப்படி அவங்க டிஎம்கே எப்படி ஆட்சியை பிடிக்கிறது? இப்போ 13 வயசுல இருக்கவங்கலாம் அடுத்து 5 வருஷத்துல ரெடியா விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு தயாரா வந்துருவாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணணும். அதுதான் கேட்காது. ஏற்கனவே கரெக்டான மைண்டை போய் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அவங்க திருப்பி அங்கே தான் ஓட்டு போடுவாங்க. இனிமேல் வரக்கூடிய இளைய தலைமுறையை அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த பண்ணுறதுக்கான வேலையை பண்ணணும். ஓகே, அந்த கிளாரிட்டி வந்து டிஎம்கேட்ட இருக்குதா அவங்ககிட்ட? அந்த இல்லை, அவரோட தெளிவாக இறங்கி வேலை பார்க்குறாரு. முதலமைச்சர் எதற்குமே கலங்கலை. முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த நாளே கிளம்பி போய் குளத்தூர் தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல போனார். அங்கே எல்லா மக்களுமே இன்னமும் அழுதுட்டு இருக்காங்க. ஸோ அவர் களத்தில் இறங்கிட்டார். இப்போ வந்து என்ன எதனால் தோற்றம் என்று ஒரு வெப்சைட்டே போட்டு 2.5 லட்சம், அதுக்குள்ளே 2.5 லட்சம் பேர் தங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. யாரும் தலையிடக்கூடாது, எல்லா கருத்தையும் டைரெக்டாக யார் வேணாலும் என் மேலே கூட குற்றச்சாட்டு சொல்லலாம், குற்றச்சாட்டு சொல்லுங்க, நான் அதை கரெக்ட் பண்ணுறேன்னு இறங்கிட்டார். அவர் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுக்கு ரெடி ஆகிட்டார். திமுகவை சரி பண்ணணும், திமுக வந்து இது வரைக்கும் சொன்ன குற்றச்சாட்டுகளை மாற்றணும்னு அவர் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கார். அதனால் வந்து அது திமுக வந்து தங்களை வலிமைப்படுத்தி தங்களை பக்குவப்படுத்தி மீண்டு வருவார்கள் என்று தான் நினைக்கிறேன். சார், இதுவரைக்கும் ஏடிஎம்கேல நடந்த எல்லா கிரைசிஸ்லையும் பிஜேபியோட ரோல் இருந்தது. இப்போ நடக்கிற கிரைசிஸ்ல பிஜேபியோட ரோல் இருக்கா? இருந்தால் யார் பக்கம் அவங்களோட சப்போர்ட் இருக்குது? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே ஒழியணுன்றதாங்க அவங்களுடைய எண்ணம். அதில் வந்து மேக்சிமம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டஃப் நெகோஷியேட்டர், அவரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த குரூப்பை இறக்கி விட்டுருக்காங்க. அப்போ வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் 3 பேருமே பிஜேபியோட கிரியேஷனாக தான் இருக்கணும். ஸோ ஏடிஎம்கே பழமிழக்க செய்ய வேண்டும் என்பதில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. நீ போக நம்ம நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஓகே சார், ஃபைனல் கொஸ்டின். அப்போ திருச்சி கிழக்கில் வந்து ஸ்டாலின் போட்டி போடணுன்ட்டு அன்பில் மகேஷ் சொன்னார், இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு அதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன? எனக்கு தெரியல, அவர் போட்டி போடணும்னு அவசியமே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை போட்டி போட்டு இந்த சட்டசபையில் போய் உட்காரணுமா? அவர் தேவையில்லாத வேலை. அதுக்கு உதயநிதி கையிலே விட்டுறலாம். உதயநிதி பார்த்துக்குவாரு. உதயநிதி ஹேண்டில் பண்ண தெரியும். அவர் ஹீ கேன் ஹேண்டில் வெல். அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது, திமுகவை இன்னும் பல மடங்கு ஸ்ட்ராங்காக உருவாக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது. அதை அவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். கண்டிப்பாக அதை வந்து அவர் செய்வார்னு நினைக்கிறேன். மீண்டும் திமுக உயிர்த்தெழும் கட்டமைப்பில் வரும். அது வந்து எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, எங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிரான சதிவலை பின்னப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் திமுகவினுடைய குரல், உரிமை குரலை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓங்கி ஒழிப்பார்கள். அது வந்து தொடர்ந்து நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நிற்கலான்றது அவருடைய விருப்பம், கட்சியினுடைய விருப்பம். நம்மளுக்கு அதுக்கு நம்ம சொல்ல முடியாது. அது ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.